ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. இன்றைக்கி இந்த விலாகில் உங்களுக்கு கசகச பாயசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்களா. முதல்ல நான் ஒரு கப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, நார்மல் அரிசி தான் போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா கழுவிக்கின்னு நாங்கள் ஃபில்டர் பண்ணிக்கின்னு மறுபடியும் அந்த கசகசாவை கப்பிலே போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு ஒரு 2லேருந்து 3 ஹவர் நல்லா ஊற போடணும். பை சான்ஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றதா இருந்தால் அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஊற போடணும். இது நல்லா ஊறிச்சினா தான் நீங்கள் மிக்சரில் போட்டிங்கன்னா நல்லா மையாக அரைச்சிக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு அதை அரைச்சாலும் நம்ம அந்த கசகசை வாய்க்கே கெடிக்கும் உங்களுக்கு. இது மிக்சரில் போட்டுக்கின்னு இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பால் போட்டுக்கின்னு 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா பாயசம் பண்ணும்போதே போட்டுக்கலாம். அப்படி இல்லை பவுடர் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் கசகசா அரைக்கும்போது ஒரு 2 ஏலக்காய் போட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, இதுவே போதும். லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் பாயசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு கிண்ணத்தில் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா 2 கப் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3/4 லிட்டர் பால் தான் எடுத்துகிட்ருக்கேன். 1.5 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கின்னு ஒரு அரை கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். இது ஒரு பக்கம் மெல்ட் ஆகட்டும். இங்கே கிண்ணத்தில் ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நல்லா பால் காயணும். பக்கத்துலேயே நின்று தான் செய்யணும். நீங்கள் இதை நீங்கள் விட்டுட்டு போயின்னா பால் பொங்கிடும் உங்களுக்கு. அதனால் பக்கத்துலேயே நின்று கையாட்டிகிட்டு இருந்தால் தான் அது பால் பொங்காமல் வரும். பால் கொச்சதுமே என்ன பண்ணணும், நம்ம மையாக அரைச்சி வச்சுருப்போம்ல கசகசா பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கணும். மிக்சர் ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அந்த தண்ணியும் இதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கை ஆட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கசகசா ஸ்மெல்லு, தேங்காய் ஸ்மெல்லு எல்லாமே போகும். நீங்கள் ஆனவுடன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்க போகாதீங்க. அது ஸ்மெல்லெல்லாம் போனதுமே இங்கே வெல்லம் நாங்கள் கறியை வச்சுருப்போம்ல, அந்த வெல்லம் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கின்னு பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கணும். இந்த ஸ்வீட்னஸ்ஸே கரெக்டாக இருக்கும். இதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் கூட குடிக்க முடியாது நம்மளால். யூஸ்வலாக நாங்கள் சேமியா பாயசம் பண்ணுவோம் இல்லைங்களா, எப்போவுமே அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. பின்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது இதில். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸ். இப்போ நல்லா கொச்சிட்ருக்கு பாருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாயசம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கலாம். முந்திரி திராட்சை தாளிக்கணும் இல்லைங்களா. ஒரு கண்டி வச்சுக்கின்னு இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சை 2மே போட்டு தாளிச்சிக்கணும். நான் ஒரு 7லேருந்து 8 முந்திரி போட்டுக்கிறேன். ஒரு 10 திராட்சை போட்டுக்கிறேன். இந்த கசகசா பாயசம் குடிச்சு பண்ண நல்லா நம்மளுக்கு தூக்கம் வரும். பின்ன கால்சியம் ரிச் இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது இதில். பாருங்க, திராட்சை போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். நல்லா தாளிச்சிட்டு இதை நாங்கள் பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். போட்டுட்டு ஒரு கலந்து விட்டுட்டோம்னா பாயசம் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பாயசம் குடிக்கவே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்கணும்னு தோணும். உங்களுக்கு இந்த விலாக் இஷ்டம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஷ்டம் ஆயிடுச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.